ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பாட்டிஸ் கிச்சன். இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு கேப்சிகம் பாத் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தமிழில் குடமிளகா பாத் எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கடாயை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்: வறுத்து பொடி பண்ணுறதுக்கு தனியா 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், காஞ்ச மிளகா 4 நம்பர்ஸ், கடுகு 1/2 டீஸ்பூன், பாருங்க பட்டை லவங்கம், ஒரு துண்டு பட்டை லவங்கம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், குடமிளகா. நான் ஒரு குடமிளகா, ஃபுல் குடமிளகா எடுத்திருக்கேன். குடமிளகா, தக்காளி, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, பட்டாணி, கொஞ்சம் பட்டாணி, அப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு. இவ்வளவும் வேணும் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, கடுகு, தேங்காய் கொப்பரை, பட்டை லவங்கம், கொஞ்சோண்டு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு, குடமிளகா, தக்காளி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, மிளகா தாளிக்கிறதுக்கு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி போடுறதுக்கு. இப்போ நான் இதில் பாருங்க, தனியா 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். அது கொஞ்சம் சூடு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் போட்டுட்டு இதை பாருங்க, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன். இது கேரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேரியல் மீல்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போது, குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இதுக்கு நல்ல அருமையான டிப்ஸ் இது. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட என்ன பண்ணுங்க, வெறும் வானிலையில் வறுத்தா போகிறோம், எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு பட்டை, ஒரு 3-4 நம்பர்ஸ் கிராம்பு, இதை நல்லா வறுக்கணும். அதுக்குள்ளே நம்ம இதில் காயெல்லாம் வதக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பேனை ஒன்று வச்சு, பேனில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ஆயிடுச்சு. இதோட என்ன பண்ணுங்க, இந்த கொப்பரையை போட்டுடுங்க. கொப்பரையை போட்டு இதை மிக்சியில் பொடி பண்ணி கொண்டு வரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் கொஞ்சம் சூடு ஆறட்டும். மிக்சியில் பொடி பண்ணி கொண்டு வருவேன், சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் இதை பொடி பண்ணிட்டு வரணும்லாம். இதை நல்லா மிக்சியில் நல்லா 2-3 பொடி பண்ணிக்கோங்க. அது கடுகு பொரிஞ்சின்னு இருக்கு பாருங்க. பாருங்க, மிக்சியில் பொடி பண்ணி கொண்டு வந்துட்டேன், வச்சுக்கோங்க. இது கடுகு பொரியட்டும். இதில் கொஞ்சம் உளுத்தப்பருப்பு போட்டுக்கோங்க. தாளிக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வாசனையை கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் இந்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, 2, அதை போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் இதில் தக்காளி
இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு என்ன பண்ணோம், ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கணும். பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் வேறு நம்ம உப்பு போடணும் பாத்துக்கு. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி. தக்காளி ஒரு 2 செகண்டு வதங்கினோடனையும் இந்த கேப்சிகம் அலம்பி கட் பண்ணி வச்ச பொடி பொடியாக நறுக்கி வச்ச கேப்சிகம் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அந்த மாதிரி ஸ்டைலில் நறுக்கிக்கோங்க. வதங்கின்னு இருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் பட்டாணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் உங்களுக்கு வந்து கேரியர் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து எங்கேயாவது வெளியூருக்கு போனால் கார்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துன்னு போகிறதுக்கு சட்டுன்னு செஞ்சு ஒரு பாக்ஸில் எடுத்துன்னு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து youtube.com போங்க, பாட்டிஸ் கிச்சன் டைப் பண்ணுங்க. நான் போட்டிருக்கிற குடமிளகா பார்த்து பாருங்க. இன்னும் நிறைய போட்டிருக்கேன், அதெல்லாமும் பாருங்க. இன்னும் நிறையா போட்டுட்டு வரேன், இன்னும் போட போகிறேன். உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சரி இன்னும் வேணும்னாலும், ஏதாவது மெனு உங்களுக்கு தெரியல வேணும்னாலும் நீங்கள் அதை எனக்கு எழுதி இது மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு. கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. முன்னாடியே கொஞ்சம் போட்டுருக்கேன். இது வந்து சுமாராக 4 பேருக்கு நான் வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த குடமிளகா வந்து ரொம்ப உங்களுக்கு இதுவாகணும்னு கிடையாது. கொஞ்சம் நறுக்கு இருந்தால் தான் அதோட ஃப்ளேவரை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். வயசானவாளுக்குனாக்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பட் யங்ஸ்டர்ஸுக்குனாக்க கொஞ்சம் அந்த கிறிஸ்பி ஃபீலிங் வேணும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் இது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இதுவை போட்டுருங்க. அதுவும் வதங்கிடுது. நான் இப்போ இதை போட போகிறேன். நம்ம அரைச்சி வச்ச தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, பட்டை, சக்கை, லவங்கம், பட்டை லவங்கம் எல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த பொடியை போட்டுட்டேன். தக்காளியும் அதில் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுது பாருங்க. இன்னும் ஒரு ஸ்பூனு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பாத்துக்கு இல்லையா, சாயங்காலம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த சாதத்தை ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ உதிரியாக உங்களுக்கு வரும். இப்போ இந்த சாதத்தை இதில் கொட்டிட்டு பாத் ரெடி. சுவையான குடமிளகா பாத் ரெடி. குடமிளகா, பட்டாணி, தக்காளி போட்டு ஒரு பாத்து செஞ்சுருக்கோம். இதுக்கு தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். நான் என்னோடய யூடியூப் போயிட்டு பாட்டிஸ் கிச்சன் டைப் பண்ணிங்கோ. அதில் நிறையா பச்சடி போட்டிருக்கேன். பாருங்கோ, பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்புங்கோ. நல்லா என்ஜாய் பண்ணுங்கோ. கேரியலுக்கு எடுத்துன்னு போங்கோ. இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். சர்விங் பவுலுக்கு போடுறேன். ஸ்டவ் அணைச்சிடுங்க. சர்விங் போர்டுக்கு போட்டுட்டேன். இதை பண்ணுங்க. கடைசியாக
கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுங்க. நல்லா கழுவி நறுக்கி வச்சுக்கோங்க. வாயில் கடிபடாமல் அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. குடமிளகா பாத் ரெடி. பண்ணி பாருங்கோ. பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்கோ. வணக்கம்.